1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது எடுத்துக்கொள்வோம். பக்கம் 347. அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டார். அங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் செய்த உதவியை அவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் ஒரு கல்லை எடுத்து வைக்க வேண்டாம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக உங்கள் உடல்களை கீறிக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் மொட்டை அடிக்க வேண்டாம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் அவரை தொழுது கொண்டாலே போதும். அவருடைய சமூகத்தில் வந்தாலே போதும். அவரை ஆராதிச்சாலே போதும். அவரை துதிச்சாலே போதும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு என்ன நீங்க உங்க உடல்களை கீறிக்கொண்டோ அல்லது மற்ற காரியங்களை செய்து கொண்டோ இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. அவருக்கு நன்றி செலுத்தினாலே போதும். எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விதத்தில் கடவுளுக்கு நேர்த்தி கடன்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடவுளே, நீங்கள் இதை செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன். நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேர் செய்யறாங்கன்னு தெரியல. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு நல்ல வேலையை கொடுத்தால் நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வருவேன். அப்ப வேலை கொடுக்கலன்னா ஆலயத்துக்கு வர மாட்டீங்க. ஆண்டவர் சற்று வித்தியாசமானவர். நாம் யோசிக்கிறபடி அவர் யோசிக்கிறவர் அல்ல. அவர் என்ன சொல்றாரு? ஒரு இடத்துல மோசையை பார்த்து அடின்னு சொல்றாரு, ஒரு இடத்துல பேசுன்னு சொல்றாரு. நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். அடிக்க வேண்டிய இடத்துல பேசத்தும் பேச வேண்டிய இடத்துல அடிக்கிறதுமா பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை காண முடியாது. மோசே கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். மோசே கானானு பக்கத்துல வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு பேசுடு, கோபத்துல அடிச்சிடறான். ஆண்டவர் சொல்ற கானானுக்குள்ள போக மாட்டப்பா, பா மலையில ஏறி பாரு. அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. இன்னைக்கு உதவி செய்த ஆண்டவர், அவருக்காக நாம் எதை செய்கிறோம், என்னத்தை செய்கிறோம், அவருக்கு நன்றியெல்லாம் எப்படிலாம் செலுத்த முடியும், அவருக்காக எப்படி வாழ முடியும், அவருக்காக எப்படி ஜீவிக்க முடியும், இது பண்ணாலே அவருக்கு செய்கிற ஒரு நன்றி கடன் தான். இன்னைக்கு அநேக மனிதர்கள் சர்ச்சைக்கு வந்துட்டு எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா நான் சர்ச்சைக்கு வரேன். ஆப்ரேஷன் நடக்காம ஆப்ரேஷன் டாக்டர் சொல்றாங்க 1 லட்சம் ஆகும் ஆப்ரேஷனுக்கு. இந்த ஆப்ரேஷன் நடக்காவிட்டால் நான் ஆண்டவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறேன். டாக்டர் கேட்டது 1 லட்சம், ஆண்டவர் நடக்கலன்னா அவருக்கு 10,000. அவர் எந்த லெவல்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க பாரு. இவங்க என்ன சொல்லணும்? அற்புதம் நீங்க என் வாழ்க்கையில செஞ்சீங்கன்னா அந்த 1 லட்சம் ஏதோ ஒரு டாக்டர் கொடுக்கறத உமக்கு கொடுக்குற ஆண்டவர், நம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்குற. இப்படி வராது. ஆண்டவரே, டாக்டர் 1 லட்சம் கேட்டிருக்கிறாங்க, எப்படியாவது அற்புதம் பண்ணுங்க ஆண்டவர். 1000 ரூபாய் உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன். அவனா லஞ்சம் வாங்குறவரா? உங்க காணிக்கைக்காக காத்திருக்கிறவரா? இல்ல நான் வந்து ஒரு சாட்சியமாக்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி ஆக்கிட்டோம்? அற்புதம் செய்தால் ஒரு சாட்சி, அற்புதம் செஞ்சா 1000 ரூபாய் காணிக்கை, அற்புதம் செஞ்சா சபைக்கு வருவது. அப்ப அற்புதம் செய்யாவிட்டால் சபைக்கு வருவதில்லை. அங்க தானியேல்ல வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிச்சாலும் தப்புவிக்காவிட்டாலும் அவரை தான் ஆராதிப்போம். அதுதான் நன்றியுள்ள இருதயம். என் வாழ்க்கையில நீங்க செஞ்சாலும், என் வாழ்க்கையில நீங்க செய்யாவிட்டாலும், என் வாழ்க்கையில பணத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், எனக்கு பிள்ளை பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும், வீடு கட்டினாலும் கட்டாவிட்டாலும், வேலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், வண்டி வாங்கினாலும் வாங்காவிட்டாலும், நடந்து போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, நீங்க எங்களை பாதுகாக்க போதுமான உமக்கு நன்றியுள்ளவனா இருக்கணும். அந்த பக்குவத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் யோபு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை கொன்று போடுவேன்னு சொன்னாலே அவனை கொன்று போட்டுருவோம். ஒரு ஆள் எதிர்க்கு வந்து உன்னை கொன்றுவேன். நீ நியூஸ்ல பாருங்களேன், எத்தனையோ காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த ரவுடி அந்த ரவுடியை பார்த்து கொன்றுவேன்னு சொன்னாரு, அந்த பயத்துல இவர் அவரை போட்டாரு. பயம். இன்னொரு வாசனம், பட்டையை எடுத்துவன் பட்டையாத்தாலே சாவான்.
நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கிறோமோ அந்த ஆயுதம் நம்ம கிட்ட ரிப்பீட் ஆகும். நம்ம என்ன பேசுறோமோ அது நமக்கு ரிப்பீட் ஆகும். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு ரிப்பீட் ஆகிறது போல இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார். அங்க சாமுவேல் எபெனேசர் உதவி செய்தார் என்று சொல்லி அங்க ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், வருட கடைசிக்கு வந்துட்டோம். ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்ததை செய்யாவிட்டாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நீங்க எதிர்பார்த்ததை செஞ்சிருந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க, செய்யாவிட்டாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க செய்ததுக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் செய்யாததை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு விஷயத்தை நம்ம செய்ததுக்கு நன்றி செலுத்தும் போது செய்யாத காரியத்தை அவர் நமக்காக செய்து முடிப்பார். இதுவரைக்கும் அவர் செய்யல, இதுவரைக்கும் அவர் மறந்துட்டார் நீங்க நினைக்கலாம், அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவர். அவருக்கு தான் நமக்கு தான் நேரம், காலம், நாட்கள், கிழமை, வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உண்டு. அவருக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை, வருடமும் இல்லை. அவர் ஆண்டாண்டு காலமாய் வாழ்ந்திருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். அவர் புத்தி கெட்டாத காரியத்தை செய்வார். வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் செய்ய போகிறது நம்முடைய இருதயத்துல கூட தோன்றலையாம். நம்முடைய கண்ணில் பார்க்கல, காதுகளில் கேட்கல, இருதயத்தில் அது தோன்றவில்லை என்று வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்தும் போது பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆள் பிடிக்காத ஆளை கூட நம்ம அழகா அவங்க கிட்ட பேசணும்னா நம்ம மேல அன்பு வச்சிருவாங்க. சில நேரம் சில ஆட்களை பார்க்கும்போது பயங்கரமா இருப்பான், பயமா இருக்கும், சார் இவெல்லாம் நல்லவனே இல்லைன்னு. ஆனால் அந்த ஆட்கள் பேசும்போது சார் நம்ம போய் இவரை தப்பாக நினச்சிட்டோம், பார்க்க தான் அப்படி இருக்கிறாரு, பார்க்க தான் இவன் கலர் கலராக வச்சுக்கிறான், காதில் கம்பல் போட்டுக்கிறான், மூக்கில் கம்பல் போட்டு இருக்கிறான். நீ சில மனிதர்களை நம்ம எப்படி பார்க்குறோம், சரீரத்தில் பார்க்குறோம். சில ஆளை தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஆனால் பழகி பாருங்க, அவங்கள மாதிரி அன்பான ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க. திருநங்கைகளை எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் பயப்படுவோம். நான் அநேக திருநங்கைகளிடத்தில் பேசுவேன், எங்கே பார்த்தாலும் பேசுவேன், அக்கா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உடனே நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனால் அவங்களிடத்தில் நாம் எப்படி பழகுகிறோம் அதை வைத்து தான். சும்மா ஒரு ஆளு நம்மளை திட்டிட்டு போக மாட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், அவங்களுக்குள் ஒரு இருதயம் இருக்கிறது, அது நொந்து போய் இருக்கு. யாருன்னா நம்மளை அக்கா சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டாங்களா, நீ சாப்பிட்டியா தங்கோன்னு கேட்பாங்க. இன்னைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் மனிதர்களை, சில நேரம் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிறோம், அவளுடைய சரீரத்தை பார்க்கிறோம், அவளுடைய சிந்தனையை பார்ப்பதில்லை, அவளுடைய உள்ளான மனிதனை பார்ப்பதில்லை. அவர்கள் கூட அன்புள்ளவர்கள். எந்த மனுஷனை நாம் வெறுக்கக்கூடாது, எந்த மனுஷனை வெறுக்கக்கூடாது. அவர்களிடத்தில் பேசுங்கள். சில நேரம் நம்ம சில மனிதர்களை ஒதுக்கியே வச்சிடறோம். அவங்க இயற்கையாக அவர்கள் உள்ளத்தில் மாற்றம் வருகிறது, அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. எதுக்கு சொல்றேன், பைபிள் அவர்களுடைய பேர் இருக்கிறது. திருநங்கைகளால் மாற்றப்பட்டவர்கள் உண்டு, அன்னகர்களாய் மாற்றப்பட்டவர்கள் உண்டு, அன்னகர்களாய் மாறினவர்கள் உண்டு, அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. மத்தேயுல வசனத்தில் வருகிறது. யாரையும் நாம் வெறுக்க வேண்டாம், வெறுத்து தள்ளக்கூடாது. அப்ப ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், அவர் நம் மீது பாசம் வைத்திருக்கிறார், அவர் நம் மீது கிருபையா இருக்கிறார். நன்றி செலுத்தினார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சில வசனங்களை வாசிக்கிறேன், 11 வாசிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இங்க வாசிக்கிறோம், இயேசு சமாரியா வழியாக போகையில், அவர் ஒரு கிராமத்து வழியாய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். 10 குஷ்டரோகி அவரிடத்தில் தூரத்தில் நின்று. இன்னைக்கு இருக்கிற மாதிரி குஷ்டரோகத்துக்கு மருந்து இல்லை. குஷ்டரோகம் வந்தால் அவன் ஊரை விட்டு வெளியே இருக்கணும், குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டு வெளியே இருக்கணும். குஷ்டரோகம் என்பது பிறப்பில் வருவதல்ல, சிலருக்கு நடுவில் வந்திருக்கும்.
ஒரு குடும்பத்தோடு அன்பா பாசமா பழகி இருந்தவனுக்கு திடீர்னு கையெல்லாம் சுருங்கி போகும்போது அந்த நாட்கள்ல அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், தள்ளி வைக்கப்பட்டவன், ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்கு புறம்பாய் தான் அவன் வாழ வேண்டும். அந்த குஷ்டரோகம் நீங்கிற வரைக்கும் அவன் அங்கதான் இருக்கணும். என்னைக்கு குஷ்டரோகம் அவன் உடலை விட்டு போகிறதோ அன்னைக்கு அவன் ஆசாரியகிட்ட வந்து காமிக்கணும். அப்பதான் அவன் ஊருக்குள்ள விடுவார்கள். இப்படி வாழ்ந்த காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் கிராமத்து வழியாய் புறப்பட்டு போகும்போது 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்து கிட்ட நின்று பேசுகிறதை பார்க்கிறோம். அவரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார். அவர்கள் அற்புதங்களை எதிர்பார்த்தார்கள். இயேசு சொல்ற, நீ ஆசாரியகிட்ட போன்னு சொல்றாரு. போகிற வழியிலே அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர் தொடல, அவர் ஒன்றும் சொல்ல, நீ போ நேரம் ஆசாரியன் கிட்ட போன்னு சொல்ல. கீழ்ப்படிந்தாலே அற்புதம் நடக்கும். சில நேரம் அவர் தொடணும், அவர் கையை வைக்கணும், அவர் பேசணும், அவருடைய பிரசன்னம் அனுபவிக்கணும். இல்லை, அவருடைய வார்த்தைக்கு எப்போதெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இங்கே கீழ்ப்படித்தார்கள், உண்மைதான். அவருடைய வார்த்தையின்படியே போகும்போது என்ன நடக்கிறது? சுத்தமானார்கள். ஒரு அற்புதம் நடக்கிறது. அங்க சுத்தமானார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போனவர்கள் திரும்பி வரவில்லை. அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் போனவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவில்லை. அற்புதம் நடந்துச்சா போச்சா அப்படின்னு இல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த 10 பேர்ல ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். 15ஆம் வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அந்நிய யாரோ ஒருவர். 10 குஷ்டரோகியில ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி வருகிறான். ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். நீ சபையில் எவ்வளவு 1000 மக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் செகண்டு. யாரெல்லாம் திரும்பி வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நன்றி செலுத்துகிறாங்களோ அவர்களுடைய பேர் கண்டிப்பாக ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைப்பார். இவன் என் வாழ்க்கையில், நான் இவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தேன், இவன் வந்து நன்றி செலுத்தினான். அன்றைக்கி அந்த 9 பேர் நன்றி இல்லாமல் போனார்களா எனக்கு தெரியல. ஆனால் இவன் திரும்பி வந்து ஆண்டவரை பார்த்து பாதத்தில் விழுந்து, நான் ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் நான் வெளியே இருந்தேன், இது வரைக்கும் ஊருக்கு விட்டு புறம்பே இருந்தேன், என் குடும்பத்தை பார்க்க முடியல, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, என் தகப்பன் தாயை பார்க்க முடியல, என் வீட்டில் என்னால் தங்க முடியல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கொடுத்த அற்புதத்தினால தான் இன்னைக்கு நான் அந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிறேன், அந்த ஊருக்குள்ளே போனேன், இன்னைக்கு ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தேவனை மகிமைப்படுத்தினான். எத்தனையோ பேர் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தார்கள். எத்தனையோ மனிதர்களை பார்த்தோம். எத்தனையோ நன்மையிலெல்லாம் செஞ்சாங்க, சோறு கொடுத்தாங்க, ஆகாரத்தை கொடுத்தாங்க, எத்தனையோ உதவி செஞ்சாங்க. ஆனால் ஒருவரை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை. நீரோ என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தீர் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். இந்த ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் இந்த வருடம் 12 மாதங்களில் வந்துட்டோம். 12வது மாதத்தில் இருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் நன்மை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகள் அது ஒரு நாளும் ஈடாகாது. அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 100 நாளை ஒருவர் வாசிங்கள். சங்கீதம் 104, 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய வாசல்களில் எப்படி நுழையணுமா தெரியுமா? துதியோடே நுழையணுமா. நீங்கள் ஆலயத்துக்கு அங்கேருந்து வரும்போதே அப்படியே டென்ஷன் தான் நமக்கு. எப்பவுமே காலையில் எழுந்தாலே ஞாத்திக்காம என்ன பண்ணது ஏது பண்ணது, கிளம்புடா எழும்புடா போலாண்டா, அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்போ தான் வண்டி புருக்கு நின்னோம், அப்போ தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, அப்போ தான் எதனா அக்கா ஃபோன் பண்ணோம், அப்போ தான் யாருனா வந்து கடன் கேட்பாங்க. இதெல்லாம் ஞாத்திக்காம தான் நடக்கும். மற்ற நாள் ஒரு நாளும் நம்மளை யாரும் சீண்ட மாட்டாங்க, பக்கத்தில் கூட வர மாட்டாங்க. அன்றைக்கி தான் நமக்கு புதுசாக எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் வர வேண்டும். அப்போ அந்த துதி எங்கேருந்து கிளம்பணும்? கிளம்பும் போதே துதி வரணும். அப்போ தான் அவருடைய வாசலில் துதிக்க முடியும்.
நம்ம கிளம்பும் போதே அப்படியே பிரச்சனை, போராட்டம், திட்டுதல், அப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையில இயற்கையாக நடக்கிறது தானே. இப்போ இதெல்லாம் அவருடைய வாசலில் துதியோட பிரவேசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தே செத்து போனார்கள். காலைல சொன்ன பாருங்க, செங்கடலை 2ஆய் பிளக்கிறாரு, அற்புதம் நடக்குது, உள்ள போறா, பின்னாடி பார்வோன் சேனை வரும், அப்படியே திரும்பி பார்த்து ஒரே முறுமுறுப்பு. கடலை சாகுவாங்களை கொண்டு வந்தீங்க, இதுக்காக கொண்டு வந்தீங்க, அதுக்காக கொண்டு வந்தீங்க. உடனே ஆண்டவர் கடலை என்ன பண்றாரு, மூடி போட்டு அவங்கள காலி பண்ணிடுறாரு. இன்னைக்கு முறுமுறுத்தே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகவே முடியல. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய நன்மையை அவர்களால் அனுபவிக்க முடியலை. புறப்பட்டவர்கள் நல்லா தான் புறப்பட்டார்கள். ஆனா கானானுக்குள்ள போனது யார் தெரியுமா? காலேபும் யோசுவாவை தவிர வேற எவனுமே போலையோ. போனவங்க வாலிபர்கள், வேற ஜெனரேஷன், அடுத்த சந்ததி தான் கானானுக்குள்ள போகிறது. புறப்பட்டவன்ல இருந்து எவனுமே போல, மோசே கூட போல. ஆனால் காலேபும் யோசுவாவும் அவர்கள் விசுவாசத்தில் இருந்ததுனால, அந்த நன்றி இருந்ததுனால, அந்த நம்பிக்கை இருந்ததுனால அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், நீங்க துதிக்கலனா பரவாயில்ல, அமைதியா இருந்துட்டா கூட போதும், முறுமுறுக்காம இருந்தா சரிதான். நீங்க துதிக்கலனா கூட பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் துதிச்சு முறுமுறுத்தீங்கன்னா அவ்வளவும் வேஸ்டா போதும். சொல்றோம்ல, ஒரு பால் ஃபுல்லா நல்லா கொதிக்க வச்சிருந்தாலும் கொஞ்சம் லெமன் போதும், அது கெட்டு போகாது, திரியா ஓடி போயிடும். 1000 லிட்டர் பாலில் கொஞ்சம் விட்டாலும் என்ன ஆகிடும், கதை காலி ஆகிடும். அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு துதிச்சு ஆராதிச்சுட்டு இப்படியே வந்துட்டு எங்க ஆண்டவரே செய்கிற, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம எத்தனையோ பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, கொரியர் என்ன பண்ணுறோம், ஆர்டர் போடுறோம். அவன் எந்த ஊர் நமக்கு தெரியாது, எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியாது, எந்த கிராமத்தில் இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் ஆர்டர் போட்டு நம்ம நம்பிக்கையாக உக்காந்துருப்போம். அவன் இங்கே கொடுக்குற ஆர்டர் அவன் அங்கே எடுத்துட்டு வரத்துக்குள்ளே நமக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பான், 23, 24 கொடுத்துருப்பான். அதுக்குள்ளே அந்த 24ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்குள்ளே அவன் டேட்டு கொடுத்துட்டான். ஆனால் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் எனக்கு உடனே வரணும், உடனே வேணா, எப்படி வரும்? அவன் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்துட்டான், ஒரு நாளை கொடுத்துட்டான். 23ஆம் தேதி வரலன்னா நீங்கள் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணலாம். பறக்கிறோம் இல்லையா? உடனே இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வேற இடத்துல என்ன பண்ணிடுறோம், போய் துணியை வாங்கிட்டு வந்து வச்சிடும். கடைசியில் பார்த்தா அது வீட்டுக்கு வந்து துணி நிற்கும், டிங் டிங்னு பெல் அடிப்பார். கொரியர், அமேசானா, வாங்க சார், உள்ளே வாங்க சார், போன வாரம் துணி எடுத்துட்டோம், ரிட்டர்ன் போடுறோம் போ. இன்னைக்கு ஆண்டவரே அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்க்கிறோம். அந்த அற்புதம் கரெக்டாக வீட்டு வாசலில் வருவதற்குள்ளாக நம்ம வேற ஒரு இடத்துல போய் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சிடறோம். இப்போ ஆண்டவரை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடறோம், போங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானை மாதிரி ஆண்டவரை மாற்றி விட்டோம், மீஷோ மாதிரி. அவர் கரெக்டான சொன்ன டைமுக்கு நம்ம வீட்டில் அற்புதத்துக்காக அவர் வரும்போது, ஆண்டவரே வேணாம் ஆண்டவர், ரிட்டர்ன் போயிடுங்க, வந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, வேணாம். இன்னைக்கு எப்படிலாம் ஆண்டவரை மாற்றி வச்சுட்டோம். தேவைக்காக நன்றி, வியாதி வந்தா நன்றி. எதுக்கு இதை சொல்கிறேன்? அவர் வாசலில் வரும்போதே நன்றியோடு வரணும். நம்முடைய பாத்திரம் மழை பெய்யும் போது சரியாக வைக்கணும். நமக்கு மழை தண்ணீர் வேணும்னா எங்கே தண்ணி ஊற்றுதோ அங்கே வைக்கணும். சில ஆள் பாத்திரத்தை கவுத்து போட்டு வச்சுட்டு தண்ணி ரொம்பலை, தண்ணி ரொம்பலை, தண்ணி ரொம்பலை. ஆண்டவர் சொல்லு, கரெக்டாக பாத்திரத்தை வெயிடா, திருப்பி வை, சரியான இடத்துல வை. சின்ன பசங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டி அம்மா இருப்பாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த பாட்டி அம்மா மழை வந்தாலும் எல்லா பாத்திரமும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. கேட்டால் அந்த தண்ணியில் கழுவுனா பளபளன்னு இருக்குமா. அந்த பாத்திரத்தை வைக்கிறவங்க மழை தண்ணி ஊற்றாத இடத்துல வச்சா தண்ணி ரொம்புமா? ரொம்பவே ரொம்பாது. இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரத்தில் தான் பாத்திரத்தை இழுத்துக்கிறோம், உள்ளே ஓடிடும், இல்லைன்னா வெளியே ஓடிடும். அங்கே சரியான இடத்துல நிற்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துகிறீர்களோ அது செலுத்தி கொண்டே இருங்கள். ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. வயதான அம்மா, அவங்களுக்கு ஒரு பைபிள் வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த மலையை பார்த்து பயந்து போ என்றால் அது என்ன பண்ணும்? கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பயந்து போனால் அது என்ன பண்ணும்? போய் சமுத்திரத்தில் ஊழ்ந்துரும் அப்படின்னு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து வச்சு இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மலை, வீட்டு பக்கத்தில் பெரிய மலை இருக்குது. அந்த மலையை பார்த்து
நான் ஒரு 21 நாள் ஜெபம் பண்ண போகிறேன், இந்த மழையை எப்படியாவது இங்கேருந்து காலி பண்ணிடணும், இதனால் குளிர் தாங்க முடியல, விலங்குலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். பண்ணுறாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணாங்க, 3 நாள் ஜெபம் பண்ணாங்க, 4வது நாள் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்களா விசுவாசத்தோடு இந்த மழை பயந்து போவதாகன்னு ஜெபம் பண்ணிட்டு 5வது நாள் வெளியே வந்து பார்க்குறாங்களா, மழை அப்படியே தான் இருக்கிறான். உடனே சொன்னாங்களா, எனக்கு தெரியும் ஆண்டவரே இது நடக்காது, அப்படி தெரியும் ஆண்டவரே சொன்னாங்களாம். அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கும் போது, நாம் அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். எலியா ஜெபம் பண்றாரு. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல கையளவு மேகம்தான். கையளவு மேகத்துக்காக எலியா ஜெபம் பண்ற. ஃபர்ஸ்ட் முறை பார்க்கிறார், வேலைக்காரன் அனுப்புற, போய் பாரு. 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை போய் பார்த்துட்டு இல்லைன்னு வரும்போது எலியா சோர்ந்து போல, போய் பாரு அப்படின்னு பார்க்கும்போது 7வது முறை பார்க்கறான், அங்க கையளவு மேகம் வருகிறது கண்டான். எலியா முதல் முறை ஜெபம் பண்ணும்போது, 2வது முறை ஜெபம் பண்ணும்போது, 3வது முறை ஜெபம் பண்ணும்போது வேலைக்காரனை கூப்பிட்டு, போதுரா இனி வராது போ அப்படின்னு சொல்லாம, போ, நடக்கிற வரைக்கும் போ, அவர் செய்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டே இரு, அவர் நிச்சயமாய் செய்வார், அவர் சொன்னா செய்வார், அவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார் சொல்லி அவன் சொல்றான். போறான். நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரனை வச்சிருங்களேன், அங்கே போயிட்டு குழாயில் தண்ணி வருதான்னு ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. போறாங்க, தண்ணி வரல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி வருதான் பார்த்துட்டு வா. 3வது முறை 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி வருதா பார்த்துட்டு வா. 4வது முறை இவன் போனவன் திரும்பியே வரமாட்டான். லூசு வானர்பல் இது. நான் தான் தண்ணி வரலன்றேனே, 10 முறை போய் பார்த்துட்டு வா, வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன்னா போயிடுவான். ஆனால் நீ எலியாவுடைய வேலைக்காரன் அப்படிலாம் பண்ணாமல் அவன் திரும்பி வருகிறவனா இருந்தான். அவனுக்கு தெரியும் எலியா ஒன்று சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். ஏன் தெரியுமா? எலியாவின் தேவன் பெரியவர், எலியாவின் தேவன் சிறந்தவர், எலியாவின் தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி அவன் போய் வந்து கடைசியில் பெருமழையின் இரைச்சலின் சத்தம் அவன் காதில் கேட்கிறது. அங்கே மழை அப்படியே பொழிந்தது. இன்னைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்போமானால், ஆண்டவர் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும், அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே யோவான் 6:15 ஆண்டவர் சொல்கிறதை பாருங்க. அவர் என்ன பண்றாரு? யோவான் 6:11, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். ஓகே, இங்க நடக்கிற அப்போ 5 அப்பம் நடக்கிற அற்புதம், 5 அப்பம் 2 மீன். அங்க இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க, அற்புதங்களை அனுபவிக்க, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடோடி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள் ஆகும்போது, அந்த சாயங்கால நேரம் வருகிற போது, இப்போ சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே சாயந்தரம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு பசிக்குமே, இங்கே கடை இல்லையே, அப்பமும் இல்லையே, இவங்க எப்போ போய் பதார்த்தங்கள்லாம் வாங்கி எப்போ சமைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே போஜனம் கொடுங்கள். ஆண்டவர் சீசரில் பார்த்து சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன்களே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. எத்தனை லட்சம் ஜனங்கள், 1000 கணக்கில் ஜனங்கள். ஆண்கள் மாத்திரம் 5000னா கண்டிப்பாக புருஷர்கள், ஆண்கள்னா புருஷர்கள் பைபிள் கணக்குப்படி 5000 பேர், பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க 5000 பேர், பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்க, உற்றா உறவினர், சுமார் ஒரு 20,000 பேர் ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே சீசர்கள் 5 அப்பம் 2 மீனை மட்டும் பார்த்து வச்சுட்டான். ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் பாரு, இவன் எடுத்துகிட்டு வரான் ஒரு டிஃபன் பாக்ஸில், அது உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? அவன் எடுத்து சாப்பிட்டா தான் தெரியும். ஆனால் சீசர்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ நல்ல ஆட்களில் சாப்பிட்றதுல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ணாராம். பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துறார். ஆண்டவரே இந்த அப்பத்தை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. அதை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்கிட்ட கொடுக்குறாங்க. எடுக்க 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 அது வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் 12 கூட மீதம் எடுத்தா தெரியுமா யாருக்கு? சீசர்களுக்கு. ஒன்று எடுத்துகிட்டு போங்கடா, இதுக்கு தானே நீங்கள் அங்கே அந்த சின்ன பையனை நோட்டம் விட்டு இருந்தீங்க, எப்படா முடிப்பார் அவங்ககிட்ட இருக்கிற மீனை பிடிக்கி சாப்பிட்லாம், எப்படா முடிப்பார் அவர்கிட்ட இருக்கிறத ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருந்திருப்பான்.
எத்தனையோ ஜனங்கள் வெறுங்கையா வந்திருப்பாங்க. ஆனால் சீசர்களுடைய இருதயம், இனி சபைக்கு வரவங்க இருதயம் தான் எப்படி இருக்கு தெரியுமா? எப்போ முடிப்பாரு? இப்போதான் பிரசங்க ஆரம்பிச்சாரு, இவர் வேற அருன்னு அத்துட்டு இருக்கிறாரு, நான் வேற போனோமே, ஏகப்பட்ட பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய இருதயம் யாரு? சீசல் மாதிரி நம்ம இருக்கிறோம்ல. ஆனால் ஜனங்களுடைய இருதயம், எப்படா அற்புதம் நடக்கும், எப்படா ஆண்டவர் தொடுவார், எப்படா அவர் பேசுவார். இதுதான் இன்னைக்கு வளர்ந்த விசுவாசிக்கும் புதுசாக வரல வித்தியாசம். உங்களை சொல்ல, நீங்கள்லாம் நல்லவர்கள், 12 மணிக்கு முடிச்சா கூட இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. எதுக்கு சொல்கிறேன்? சீஷர்கள் அவர்களை பார்த்தார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை வாங்கி தேவனை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறார். துதித்த உடனே அற்புதம் நடக்கிறது. இந்த வருடம் கடைசியில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வச்சு துதிங்க. அதிலிருந்து நீங்கள் பல மடங்கு எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். சின்ன வேலை தான் கொடுத்துருக்கிறாரு, நன்றி ஆண்டவரே. சின்ன அப்பா, நீங்கள் சின்ன வேலை தான் கொடுத்தீங்க, ஆசீர்வதிக்கு போனீங்கன்னா அதை அவர் பல மடங்கு உதவி செய்ய, அது பல மடங்கு அவர் என்ன பண்ணுவார்? பெருக செய்வார். சின்ன வேலை தானே குத்திங்க இந்த வருஷம், என்னத்துக்கு துதிக்கணும்? சின்ன வேலை தானே ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு நினைக்காம, ஆண்டவரே இந்த சின்ன வேலை கூட எனக்கு கொடுத்தீங்களே, நன்றி அப்பான் என்று அவரை நோக்கி துதிக்கும் போது, நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் பல மடங்கு உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கடை கொடுத்தீங்க, சின்ன ஒரு வீட்டை கொடுத்தீங்க, சின்ன ஒரு வேலையை கொடுத்தீங்க, ஒரு குழந்தை கொடுத்தீங்க, நன்றி அப்பா. ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு சின்ன ஒரு வண்டியை கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்பா. அந்த நன்றி இருக்கணும். ஆண்டவரே, அவன் பாரு பெரிய பெரிய வீடுலாம் கட்டி வச்சுக்கிறான், அவன் பாரு பென்ஸு காரில் போகிறான், அவன் பாரு இப்படியே அவனை பாரு நான் சொல்லுவார், அவனே நீ பார்த்துக்கிட்டு என்ன பார்க்காத போ அப்படின்னு போயிடுவார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவரை நோக்கி பாருங்கள், மற்றவர்களை பார்க்காதிருங்க. மற்றவன் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சோபா பார்த்துன்னு, ஓய்யோ இம்மா பெரிய சோபா வாங்கி வச்சுக்கு நினைக்காத. உடனே அதை பார்த்து, ஆண்டவரே அந்த அக்கா வாங்கின சோபா மாதிரி எனக்கு சோபா வேணும், கொடுப்பாரு. கடன்காரனா இருப்ப, அவங்க ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது இஎம்ஐயில் வாங்கியிருப்பான். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு வேண்டியது அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு அவர் ஜெபம் பண்ணுறாரு. அன்றன்றுக்கு வேண்டியதை அன்னைக்கு தாங்க ஜெபம் பண்ணுறாரு. நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் போகிறேன்னு தெரில. அதை இப்போ கேட்போம், ஆண்டவரே 10 ஏக்கர் லேண்ட் வேணும், என் பிள்ளை பிறந்துட்டான், ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துக்குது, கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அது கல்யாணம் ஆகிற வயசில் பார்த்துக்கப்பா, இப்பயே ஏன் போட்டு பிறந்த குழந்தைக்கு இப்பயே நகை சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க சில ஆட்கள். இப்பயே நகை சேர்த்து வைக்கிறது, இப்பயே அந்த பொண்ணை போட்டு படுத்து உக்காரு, எழும்பு, படி, தூங்கு, அங்கே போ, இங்கே போ, இங்கே போவாத, அங்கே போவாத. அது வாழ்க்கையில் கடைசியில் அம்மா கிட்டேயும் போகக்கூடாது, அப்பா கிட்டேயும் போகக்கூடாது, விட்டே போயிடும். பையனும் அப்படி தான் போயிடுவான். எதுக்கு சொல்கிறேன்? பாடாப்படுத்துகிறோம். கல்யாணம் ஆகிற காலத்தில் கல்யாணம் ஆகும்போது அப்போ பார்த்துங்க, அது கல்யாணம் ஆகும்போதே இப்போ அந்த குழந்தைக்கு சோறு போடாமல், அந்த குழந்தைக்கு கேட்குற ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்காம, அது ஆசைப்படுற திங்ஸை வாங்கி கொடுக்காம, 20 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆக போதே கம்முன்னு இரு, உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறேன். அது நினைக்க, நீ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்? அடுத்த நான் எதிர்பார்க்குற ஒரு பென்சில் வாங்கி கொடுக்க மாட்டேன், பேனா வாங்கி கொடுக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏழாவது தான் படிக்கிறோம், கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறேன் போமான்ட்டு போயிடும். இனி நம்முடைய சிந்தனை எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், அன்னைக்கு அவரை துதிங்க, அவருக்கு ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவர் பாருங்க, ஆண்டவரை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். யோவான் 11:41 ஆண்டவர் சொல்லும்போது, வேகமாக எடுத்து வாசிங்கள். யோவான் 11:41. இயேசு தமது கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லாசரு மரித்து போய்விட்டான், இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்ய போகிறவர். அந்த கல்லை எடுத்த உடனே அவர் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரத்தை செலுத்தினார். இன்னைக்கு அற்புதம் நடப்பதற்கு முன்பாகவே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த சம்பவம் நம் யாவருக்கும் தெரிந்த சம்பவம் தான். லாசரு மரித்து போய்விட்டான், செய்தி அனுப்புகிறார்கள். 3 நாள் பிற்பாடு இயேசு கிறிஸ்து வரார். அங்கே கல்லறையில் என்ன பண்றாங்க? கட்டி வைத்திருக்கிறாங்க. அற்புதம் நடக்கிறது. கல்லை எடுத்த உடனே அவர் தேவனை நோக்கி மகிமைப்படுத்தினார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், அற்புதம் நடப்பதற்கு முன்பாக மகிமைப்படுத்துங்கள்.
அவரை துதியுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை கூப்பிடுங்கள். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை அழியுங்கள். நான் கடந்த வாரத்தில் சொன்ன பாருங்க, பென்னிக்கு என்ன பண்ணுவாரா, காலையில் இருந்தோடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு காலை வணக்கம்னு சொல்லுவாராம். பால்யாங்கிச்சோ அவருடைய கார்ல போகும்போது நேரா போயிட்டு டோரை திறந்து பரிசுத்த ஆவியானவரே என் காருக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபரை எப்படி ஒரு காருக்குள் ஏற்றுவது போல ஆண்டவரை ஏற்றி விட்டு தான் வாகனத்துல போவாராம். இன்னைக்கு அச்சு புச்சி போய் கார்ல சீட்டு பிடிக்கலான்ட்டு நமக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கோ மற்ற வீட்டுக்கு போலான்ட்டோ எனக்கு ஏன் சீட்டு, நான் தான் இங்க உக்காருவேன். உடனே அது சொல்லும், யாரு புள்ள சொல்லும், நான் தான் இங்க உட்காருவேன், நீ வேணா பின்னாடி போ. உடனே அங்கே ஒரு சண்டை நடக்கும், நீ ஃபர்ஸ்ட் போந்தியா நான் ஃபர்ஸ்ட் போந்தேனா, நான் தான் உட்காருவேன், இது ஏன் சீட்டு, நீ பின்னாடி போ. இன்னைக்கு ஒரு கார்ல ஏறுவதற்கு சண்டை போடுறோம். ஆனா அங்க பாலியாங்கிச்சோ காரை தந்து ஆவியானவர் தான் ஃபர்ஸ்ட் உட்கார வைப்பாராம். அவர் கூட சீட்டுக்கு போக மாட்டாராம். இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், அழைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கடை வச்சிருப்பாங்க, அந்த கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி டரன்னு ஒரு கோடு போடுவாங்க. அந்த கோடை எதுக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு அண்ணகிட்ட கேட்டேன், தெரில, எல்லாரும் கோடு போடுறாங்க சாவி வச்சு டர்னு, நானும் சாவி வச்சு கோடு போடுறேன். எதுக்கு தெரியுமா? அது அப்படி தேய்க்கும் போது மேலே கீழே என்ன பூச்சி கீச்சு ஓட்டியிருந்தா ஓடி போயிடும் சைடில். அன்றைக்கி இந்த டோரை திறந்த போன வாரம் திறக்கும் போதே தட்டி இருந்தேன்னா பாம்பு வெளியே ஓடிட்டு இருக்கும். நான் பொறுமையாக டோரை திறந்தோடனே பாம்பு உள்ளே வந்து அவர் அழகாக நிற்கிறாரு, அடித்து சாவடிச்சிட்டோம் போன வாரம். ஒரு வேளை தட்டி இருந்தாள், அதுக்கு தான் உடனே நம்ம இன்னும் சில ஆட்கள்லாம் அப்படி பண்ணும்போது காற்று கருப்பு பேயெல்லாம் வெளியே ஓடிடுமா. ஏய் பேய் நீ வச்சுக்கிற ஸ்நாக்ஸ்லையா வரப்போகுது? பேய் நம்ம வச்சுக்கிற கடல பருப்புலையும் அதுல பாவம் எறும்பு ஓடின்னு இருக்கும் ஒரு பக்கம். அதை பாதுகாக்கிறதுக்குள்ள நம்ம பாடா போயிடும் நம்ம நிலைமை. பேய் அப்புறம் ஏன்னா பிசாசு, அவன் பிசாசு நடப்பாடே, என்ன அந்த அளவுக்கு சீப்பாக நினச்சிட்டேடா. இந்த கடவுளை வந்து இந்த சட்டக்குள்ள மூடி புழுக்கத்தில் இருட்டாக இருக்குது, எங்கே போகிறதுன்னு கண்ணு தெரியாது. உதாரணத்துக்கு இதெல்லாம் எதை சொல்கிறேன், நம்ம ஆட்கள் எதுக்கு செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டுது. ஆனால் ஆண்டவருக்கு திறக்கும் போதே ஸ்தோத்திர ஆண்டவர், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க போறீங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் உன் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, என் கையின் சம்பத்தை ஆசீர்வதிங்க, எந்த தீமையும் அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லா வன்கண் எரிச்சல்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் இன்னைக்கு வேலை செய்யணும், ஜாம் பண்ணிட்டு திறக்கணும். அதை போயிட்டு டமால் டிமால் தட்டி கிட்டி வச்சு பக்கத்தில் இருக்கிறவன் கடைக்காரன் டென்ஷன், எதுக்கிட்ட காலையே வந்து இவன் தொல்லை பேர் டெய்லி டமால் டிமால் தட்டுறான், அவன் டென்ஷன் ஆகும். எதுக்கு சொல்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அமைதியாக போயிட்டு அங்கே ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ ஒரு ஆஃபீஸோ வேலைக்கு போகும்போதே அங்கே இருக்கிற பேரை 3 பேரை முறைச்சனா அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள முறைச்சிக்கின்னு தான் இருப்பான். வீட்டில் நடக்கிற சண்டையும், வீட்டில் இன்றைக்கி உதாரணத்து சொல்கிறேன்னா, வீட்டில் எனக்கு ஒரு சண்டை, நான் இங்கே வந்துட்டு உங்களை இப்படி பார்த்து திட்டிக்கின்னு பிரசங்கம் பண்ணனா நான் சொல்லுவீங்க, ஏதோ பிரச்சனை பல்துது வீட்டில் சண்டை பல்துதுன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. நடக்கலனாலும் சொல்லுவோம். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, காரு அப்போ தான் ஒரு கார் வந்து நிற்குது, சைடில் போய் நின்று எப்படி கார் இருக்கிறீங்க கேட்குறேன். ஒரு அம்மா வந்து வழிவிடு தள்ளு அப்படின்னு. நான் சொன்னேன், ஏம்மா பொறுமையாக சொல்லம்மா, இப்போதாம்மா வந்த கார் இப்போ தான் நின்று. உடனே நான் சொன்னேன், வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போலன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா கிட்ட சொன்னேன். திரும்பி ஒரு பிரச்சனைலாம் இல்லை எனக்கு வீட்டில் அப்படின்ட்டு போனாங்க. தெரிஞ்சவங்க தான். நான் தான் சொன்னேன், கொஞ்சம் தள்ளுப்பானா தள்ள போகிறோம். அப்போ நமக்கு என்ன சிந்தனையில் வருது, ஒரு மனுஷன் கோவப்பட்டால் வீட்டில் தான் பிரச்சனை நினச்சிக்கிறோம். நம்ம வர வழியில் கூட சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும், வர வழியில் கூட பெட்ரோல் இல்லாமல் நின்று இருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்தினார், பிதாவை மகிமைப்படுத்தினார். அப்படின்னா என்ன தெரியுமா? நன்றி செலுத்துறார். அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு திரும்ப கொடுப்பார். இந்த 12ஆம் மாதம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றி அறிதல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அசாதாரண காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறது. நன்றி செலுத்தும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அது மாத்திரமல்ல, அசாதாரண காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இனி நிறைய வசனம் இருக்கு. சரி, இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கடந்த வாரங்களில் சொன்ன பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. யோபு இழந்தது போல நாம் இழக்கவில்லை. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் போனாலும் அவன் இருதயத்துல நன்றி மாத்திரம் கடைசி வரைக்கும் இருந்தது. அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேனா எப்படி சொல்ல முடியும்? நீ நான் சொல்லுவேனா, ஏன்னா நீங்க கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கத்தி எடுக்கும் போதே பிடிங்க நம்ம போட்டு ஓடுருவோம். நீ நியூஸ்லாம் பார்க்குற பாருங்க, என்கவுண்டர், போலீஸ் என்னை சுட வந்தான், நான் அவனை திருப்பி சுட்டுட்டேன். என்னை அடிக்க வந்தான், நான் திருப்பி அடிச்சிட்டேன். என்னை ஒருத்தன் கொண்டுட்டான், நான் திருப்பி கொண்டுட்டேன். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமா. பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு நிமிடங்கள், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வாரங்கள், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு வருடங்களை பாதுகாத்தான்னு கணக்கு போட்டு பாருங்களேன். ஆண்டவர் அவ்வளவு நாளும் நம்மை அழகாக நடத்தி வந்துட்டு இருக்கார். நிமிடத்தில் போடுங்க, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வரும். வாரத்தில் போடுங்க, பல வாரங்கள் வரும். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தணும். பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தீங்களே. எத்தனையோ குழந்தை கர்ப்பத்திலே செத்து போச்சு. ஆனால் எத்தனையோ லட்சம் செல்கள் ஒன்றாய் தான் ஒரு குழந்தை கருவாக மாறுதான். நிறைய செல்லு செத்து 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 வயிற்றுக்குள்ளே போய் அந்த 2 கரு ஒன்றா ஆகும்போது தான் ஒரு குழந்தை உருவாகுகிறது. அந்த செல்லில் ஒரு செல்லாக நம்ம இருந்துதான் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒரு செல்லு செத்து 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 கடைசியில் ஒரு செல்லில் இருந்தால் மனுஷன் உயிராக வரான், ஜீவனாக வரான், வெளியே வரான். அது மாத்திரம் இல்லை, குழந்தை வயிற்றில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது கர்ப்பமாயிட்டா போதும், சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. 3 மாதம் 10 வருஷமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை. ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே ஐயோ சிஸ்டருக்கு முடியல, நடக்க முடியல அப்படின்னு ஒரு கதை வரும். அடுத்த வாரம் முடியலை முடியலைன்னு இப்படியே 3 மாதம் 1 வருஷம் காலத்தை போட்டு குழந்தை பிறந்தவருக்கு நேராக சர்ச்சைக்கு வருவாங்க. அன்றைய நாட்களில் குழந்தை பிறந்தவொடனே ஆலயத்துக்கு எடுத்துட்டு போறாங்க பாருங்க. எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இதுக்கு எதுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஜாரன் பிறந்த 1 வாரத்திலே 3ஆவது நாள் என்னைக்கு நேராக சர்ச்சைக்கு போயாச்சு. ஒரு சண்டே நேராக அங்கே கூடாஞ்சேரிலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து மதுராந்தகம் சர்ச்சை அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி போயாச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லை, அது அவங்களால முடியாது. ஒரு நார்மல் டெலிவரி, ஒரு குழந்தைய பெற்றுட்டு 10 பேர் சுற்றி சுற்றி காவல் காக்கணும். ஏமா அழுது பேர் தூக்கு, உடனே அவங்க கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க. உடனே அவர் கணவர் என்ன ஏன் பண்ணுற வாயா, யாரு அவங்க தாத்தா கூப்பிடுவாங்க, அவங்க அப்பா வா வந்து தூக்கு, எவ்வளோ நான் வச்சுருக்கேன். ஒரு குழந்தை பழக்கத்துக்குள்ளே போட்டி 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 போட்டு சபைக்கும் வரது கிடையாது. கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலில் கத்துறான், அப்போ திங்கக்கிழமை கத்தலையா? நீ நடக்கத்தை தான் சொல்கிறேன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுறீங்க. அப்போ குழந்தை அழுவல. ஆனால் இவங்க வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக பாரா, அப்படியே புது ட்ரெஸ்ஸாக போட்டு புடவை கட்டி சும்மா அப்படியே கழுத்தில் செயினை போட்டு ஜக ஜக ஜகன்னு கல்யாண வீட்டில் நிற்பாங்க. என்ன சிஸ்டர் வரல, வேறு வழி இல்லை பாஸ்டர், கல்யாணத்துக்கு வந்து தான் அவனை, இல்லைன்னா நாத்தனார் கோச்சிக்கும், மாமியார் கோச்சிக்கும், மச்சிஞ்சி கோச்சிக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் மட்டும் கோச்சிக்க மாட்டார். ஆனால் சொல்லத்து எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். சொல்கிறேன், உங்கள் பலவீனத்தின் மத்தியில் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் உங்கள் பலவீனத்தையும் நீக்குகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் செய்கிறார். இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. ஒரு குழந்தை பெற்றெடுக்கலாங்காட்டியும் உனக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? சில ஆட்கள் உனக்குன்னா என் கஷ்டம் தெரியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டம்தான், அதுக்குன்னு சபைக்கு வராமல் இருந்துட முடியுமா? சில ஆட்கள்லாம் நான் கம்பெனிலாம் வேலை செய்யும்போது 3 ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட்டு பார்த்துட்டு நேராக சர்ச்சைக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு கம்பெனிக்கு போயிருக்கிறேன். திருப்பி நான் செஞ்சதுனால தான் தைரியமாக சொல்கிறேன். 3 ஷிஃப்ட்டு கண்டினியூஸாக. இந்த தீபாவளி டைம்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, நம்ம தலையில் தான் முளக்க அரைப்பாங்க. கிறிஸ்டின் தானே நீ, நான் பட்டாசு வெடிக்க போகிற, போ இரு லீவ் போட்டுருவான் அன்றைக்கின்னு பார்த்து. சர்ச்சைக்கு தானே போகிற, உனக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா அன்றைக்கின்னு பார்த்து நம்மளை 1 ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு கண்டினியூஸாக பார்த்து, ஒரு வெள்ளிக்கிழமை போகிற நைட் ஷிஃப்ட்டு, சனிக்கிழமை ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, சனிக்கிழமை செகண்ட் ஷிஃப்ட்டு, திருப்பி சனிக்கிழமை நைட் ஷிஃப்ட்டு. அன்றைக்கி பார்த்து விடிய காலில்
எழுந்து 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சூப்பர்வைசரும் கிறிஸ்டியனு அவரை வர சொல்லிட்டு நீ வரியா வரலையா கம்பெனி விட்டு போயினே இருப்பேன்னு சொல்லி நேராக வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு போயிட்டு ஜான் எங்கே இருக்கிறேன், நான் கிளம்பிட்டேன். 9 மணிக்கு எனக்கு மதுராந்தகர் சர்ச்சு பெருங்காலத்தூரில் 7 மணிக்கு பஸ் ஏறணும். ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயின்லேருந்து செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுலேருந்து நேராக வந்து வீட்டுக்கு குளித்து ஆராதனை முடித்து திருப்பி 2 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும். 1.5 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு. அப்படியே உக்காந்து டயரில் பஸ்ஸை பிடிச்சி ஏறி போய் மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் கேப் விட்டு திருப்பி பார்த்தேன். இதனால தான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வேலையில் ஆசீர்வாதம் வேணும்னா ஃபஸ்ட்டு அவரை கனப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துதான் என்ன தெரியுமா, உங்கள் உடல் சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், அப்புறம் கஷ்டத்தோடு இருக்கும், நடக்க முடியாமல் இருக்கும். சில நேரம் உண்மையாகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்போம், முடியாது தான். சில நேரம் கூப்பிட்டு வர யாரும் இருக்க முடியாது. இவங்க சூழ்நிலாம் நம்ம புரிந்துக்கிறோம். ஆண்டவரை புரிந்து கொள்வார். அவர் நம்மளை மாதிரி கோபக்காரலாம் இல்லை, சூழ்நிலை புரிந்து கொள்ளார். ஆனாலும் அதன் மத்தியில் வந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாள் கூட நான் ஞாயிறு ஆராதனையில் கம்பெனியில் வேலை செய்யும்போது தவற விட்டதே கிடையாது. ஒரு சண்டே கூட எப்படியாவது வந்துடுவேன். நம்ம ஜெபம் பண்ணுறோமோ துதிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் உக்காந்துருவேன். என்னோட க்ளோஸாக இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படி வேலை செஞ்சேன், எப்படி வருவேன், எப்படி போவேன். கொஞ்ச நேரம் தூங்கலாம் கம்பெனியில். இன்றைக்கெலாம் தூங்க முடியாது, இன்றைக்கி ரொம்ப கடினம். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு எத்தனையோ பேர் சபைக்கு வந்து உட்காந்து ஆராய்ச்சிட்டு போகிறாங்க. சில அதே குரூப் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு போகிறாங்க. சில ஆளுக்கு சர்ச்சுக்கு வந்து மதியானம் 3 மணிக்கு ஷோக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு 3 மணிக்கு ஷோ போய் அந்த ஷோவை பார்த்துட்டு வந்து இவர் வாழ்க்கையே ஷோவாக மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை புது படம் வந்துட்டா போதும், வரத்தெல்லாம் சர்ச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ மாதிரி வந்து ஆண்டவர் இவர்களுடைய நன்றியை எதிர்பார்க்கவே மாட்டார். நீ நன்றி சொன்னா என்ன சொல்லாட்டின்னா, நன்றியுள்ள இதயத்தோடு நாம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நாம் யாவரும் இருக்க இடங்களில் கண்களை மூடி, இன்னும் நிறைய வசனம் இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்ம நன்றியை குறித்து வாசிக்க போகிறோம். இந்த வருடம் கடைசியில் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் நன்றி செலுத்தணும்? உதடுகளினால் நன்றி செலுத்த வேண்டும், செய்களில் நன்றி செலுத்த வேண்டும், காணிக்கையை கொடுத்து நன்றி செலுத்த வேண்டும், அல்லது ஊழியம் செய்து நன்றி செலுத்த வேண்டும், அவருக்காக யாராவது ஆத்துமாதாயம் செய்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் யாவரும் இருக்க இடங்களில் கண்களை மூடி, பிதாவே இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த இயேசு ராஜனை எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் நன்றி என்று கூறுவேன். நான் பாடல் பாடுகிறது படி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனை எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனை எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. எங்கள் வாழ்க்கையில் நினைக்காத நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்க, அதற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக. இந்த வருடம் கடைசியில் நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்த முடியும், உம்மை எப்படியெல்லாம் துதிக்க முடியும், உம்மை எப்படியெல்லாம் உயர்த்த முடியும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் எங்கள் இருதயத்தில் இன்னும் அதிகமாக ஏங்க, இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்க, இன்னும் அதிகமாய் துதிக்க, வருட கடைசியில் இன்னும் அதிகமாய் உமக்காக ஓட, இன்னும் அதிகமாய் உமக்காக ஜீவிக்க, வருட கடைசியில் இன்னும் உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்க, இன்னும் இந்த வருட கடைசியில் உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிக்க, இன்னும் அதிக நேரம் வேத வசனத்தை தியானிக்க
கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவி.